புல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். இந்த குட்டி பையனை கையில தொட்டி எவ்வளவு நாள் ஆச்சு. மச்சான், உனக்கு பிடிச்ச எல்லா ஐட்டமே இதுல இருக்குடா. எதுவுமே டச் பண்ண மாட்டேன்ற. டேய், என்னடா ரொம்ப பிடிவாதமா இருக்கியாடா? புரிஞ்சு போச்சு. உனக்கு பிடிச்சு போன எல்லா ஐட்டமே இதுல இருக்கு, ஆனா எதுவுமே வேணாங்கிற. அப்போ உனக்கு சரக்கு எது வேணாம், கரெக்டா? டேய் மச்சான், மச்சான், அப்புறம் என்ன இப்ப என்ன தனி அடிச்சுக்க சொல்றியா? ரைட்டு. அப்ப என்ன மட்டும் அடிக்க சொல்றியா? அப்ப புரிஞ்சு போச்சு. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. அப்ப அடிச்சிட வேண்டியதான். மச்சான், சியர்ஸ். மச்சான், சரக்கும் சரி சண்டை போடுறதும் சரி ஒரே நாள்ல விட்டுட்டோம்னா நம்ம சாமியாரா போயிடுவோம்டா. என்ன என்ன முதல் ரவுண்டுக்கே வாய் கொளருது, தத்துவலாம் பேசுற ஏன் கிட்ட? கொஞ்ச நேரம் போச்சுன்னா வாந்தி கூட வரும் மச்சான். ஏன் மச்சான், நீ சரக்கு தொட்டு ஒரு 2 மாசம் இருக்குமா? வந்து ஒரே ஒரு பெக்கு போட சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு மச்சான். You shut up. டேய், நந்தினிக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்டா. அவளை பத்தி உனக்கு தெரியும்ல, கொன்னே போட்டுருவா. ஏன் மச்சான், உனக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்ல. லைட்டா அடிச்சுட்டு வயிறு முழுக்க சாப்பிட்டோம்னு வச்சுக்கேன், ஒரு சின்ன தடயம் கூட தெரியாதுல்ல. சும்மா கொஞ்சம் ஒரே ஒரு சும்மா. ஐயோ சும்மா. டேய், வேண்டானா விட்டுற வேண்டியதானே. ஒரே ஒரு ஸ்மால்னு. அந்த நந்தினியோட கோவத்தை பத்தி உனக்கு தெரியாது, சாவடிச்சிருவா. டேய், பொண்ணுங்க கோவமும் நம்ம செல்லமா வளர்ப்போமே, நம்ம செல்ல குட்டிங்க, அவங்க கோவமும் ஒண்ணுதான்டா. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கீங்க, நம்மளை கடிக்காது, உழைக்காது, நம்ம காலையவே சுத்தி 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 வந்துகிட்டே இருக்குண்டா. என்ன ரொம்ப தத்துவமாவே கொட்டிக்கிட்டு இருக்கீங்க? டேய் மச்சான், கன்ஃபார்ம்ரா மச்சான், என்னோட அனுபவத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்டா. வீட்டுல தண்ணி அடிச்சுட்டு போய் கோவப்பட்டா அதுக்கு சூப்பரா ஒரு ஐடியா இருக்கு மச்சான். அந்த ஐடியாவை மட்டும் பண்ணணும்னு வையேன், எஃபெக்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். விஜயோட கோவத்துல இருந்து நான் டெய்லி அதை வச்சுதான் தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. அந்த பிளானுக்கு பேர் என்ன தெரியுமா? அதுதான்டா ஃபுட் டைவிங். ஃபுட் டைவிங்கா? என்ன மச்சான் அது? டே மச்சான், சரக்கடிக்கிறத கண்டிச்சு வீட்டுல கோவப்படுறாங்கன்னு வச்சுக்க, டக்குன்னு அவங்க எந்திரிச்சு நிக்க சொல்லணும். ஏன், எதுக்கு? ஏய், முழுசா கேளுடா. சொல்லு. அவங்க அப்படியே எந்திரிச்சு நின்ன உடனே ஒரு 3 ஸ்டெப் பேக் வரணும். பாத்து. அவங்க பேக் போனதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு 3 ஸ்டெப் நீ பேக் போகணும். இப்போ இங்க பாரு, இப்ப 2 பேத்துக்கு இடையில எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு? 1 2 6 ஸ்டெப்ஸ் இருக்கா? சோ அதுதான்டா நம்ம உயிரை காப்பாத்துற ஸ்பேஸ். கரெக்டா 6 அடி கேப் வந்த உடனே யோசிக்கவே யோசிக்காம அப்படியே சொக்கடிச்சு கால்ல விழுந்துடணும். இதுக்கப்புறம் இனிமே நான் குடிக்க மாட்டோமா, இன்னில இருந்து தண்ணியை விட்டுறோமா, என்ன மன்னிச்சிருமான்னு கண்ணீர் விட்டு காதரை ஆளுங்கணும்டா. போடா இடியட். இந்த விஷயத்துக்கு எல்லாம் போய் பொண்டாட்டி கால்ல விழுவ?
போடாங்க. ஏ ஃபூல், சாமியை நீ முன்ன பின்ன பாத்திருக்கியா இல்லையா? இல்ல. ஆனாலும் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறோமா இல்லையா? இப்படி கண்ணுக்கு தெரியாத சாமிக்காக கால்ல விழுகிறோமே, டெய்லி நம்மளுக்கு சாப்பாடு போற அன்னலட்சுமிக்காக கால்ல விழுகிறதுல என்ன தப்பு? நல்லா யோசிச்சு பாரு. நல்லா திங்க் பண்ணி பாரு. யோசி. அப்படின்னா வெரி குட், யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். போடா 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 போடா, அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். ரைட்டு, அப்போ உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இந்த முழு பாட்டிலையும் நான் ஒருத்தனே காலி பண்ணணும்னு என் தலையில் எழுதி வச்சிருக்கு. அந்த தண்டனை நான் அனுபவிச்சுதானே ஆகணும். What to do? It's all fat. இந்த தண்டனை ஏத்துக்கிறேன். அப்படின்னா சிம்பலக்கா சிம்பலக்கா சிம்பர சிம்பாரே. சிம்பாரே சிம்பாரே சிம்பாரே. என் குலதெய்வ விஜி என்ன படிச்சிருபா. என்னோட மச்சான் இன்னைக்கு என்ன மாட்டி விட்டுட்டாமா. இந்த பாட்டில்ல ஷேர் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டான். இந்த முழு பாட்டிலை நானே குடிச்சிட்டு இன்னைக்கு முழு இரவு நான் ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும்னு தலை எழுதி வச்சிருக்கேன் விஜி. மச்சான் வேற கம்பெனி கொடுக்க சொல்றான். என்ன மன்னிச்சிரு விஜி. மட்டையாகி வீட்டுக்குள்ள அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து வந்து வழக்கம் போல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுறோமா. சோ ஐ எம் சாரி மை டியர் விஜி. விஜி என்ன விஜி சரக்க காணோம்? விஜி டேய் என்னடா? என்ன ரொம்ப டெம்ப் பண்ணி விட்டுட்ட மச்சான், அதனால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலடா.